Please subscribe to channel Tigon to stay updated with more information. தில்லை அம்பலத்தை ஆள்கின்ற உமைபாகன் பொற்பாதம் போற்றி வழங்குவோம். திருச்சிற்றம்பலம். இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கபிலன். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 வரிசையில் இது பகுதி 4ஆம் பகுதி பார்ட் 4. ஏற்கனவே நம்ம தனுசு வரைக்கும் 9 ராசிகளுக்கான பலன்கள் நம்ம போட்டிருக்கோம். லிங்க் எல்லாம் வந்து நம்ம இந்த டைகான் சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாக்கா அதில் எல்லாமே வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகரம், கும்பம், மீனம், இந்த 3 ராசிகளுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும். நம்ம ஏற்கனவே பண்ணுற கடந்த பதிவுகள்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். வர பிப்ரவரி 6ஆம் தேதி காலையில் 8:24 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த சனி என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம இப்போ வரிசையாக பார்த்துருவோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மகர ராசி. மகர ராசிக்கு ஒரு பெரிய விடுதலை 7ஆம் சனி விலகுது. 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றார். 7 வருஷம் உங்களை பிடிச்சிருந்த சனி வந்து விலகிறார். 7 சனி வந்து இப்படி ஆகிடும் அப்படின்னு நிறைய பேர் பயன்படுத்துனவங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றதை உங்களுக்கு சனி பகவான் ப்ரூவ் பண்ணியிருப்பார். இந்த 7 வருஷம் சனியால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. என்னன்னாக்கா வந்து ஒரு முயற்சிகள் இல்லை, முயற்சிகளுக்கு தடை, பெரிய அளவில் வந்து உங்களுக்கு திட்டம் போடுறதெல்லாம் வந்து வேளாண் தவிர்த்திருப்பார். அதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்திருப்பார்ன்றது மட்டும்தான் அதில் இருக்கும். உங்களுக்கு பாதகத்தை அவர் கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா ராசியாதிபதியே சனி பகவான்றதுனால வந்து இந்த 7 வருஷம் உங்களுக்கு பெரிய சனி பகவானால பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனால் தடை, தாமதங்கள், அலைச்சல் அதெல்லாம் வந்து நிச்சயமாக கொடுத்துருப்பாரு. திட்டமிட்ட காரியங்களே வந்து உழைப்புக்கான ஊதியம் இல்லாதது, பிளான் பண்ணது எதுவுமே கொஞ்சம் நடக்காதது அதெல்லாமே வந்து நிச்சயமாக ஏற்படுத்தியிருப்பார். இப்போ வந்து அதில் வந்து முற்றிலுமாக உங்களுக்கு வந்து விடுதலை. 7 சனி விளங்கி இப்போ 3ஆம் இடத்துல சனி பகவான் வர்றாரு. முயற்சி ஸ்தானம், பராக்கிரம ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் வர்றதுன்றது வந்து ரொம்பவே வந்து ஒரு அற்புதமான விஷயம். 12 ராசிகளுக்குள்ளேயே வந்து இந்த மகரத்துக்கு வந்து ஒரு அற்புதமான பலன்களையும் அவர் நிச்சயமான நன்மைகளையும் அவர் ஏற்படுத்துவார். அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு குரு பகவான் வந்து வர மே 26 உங்களுக்கு அந்த சனி பகவானை பார்க்குறார். ராசியையும் பார்க்குறார், மகரத்தையும் பார்க்குறார், ராசி அதிபதியும் பார்க்குறார். அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு 2 இரட்டிப்பு லாபமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். இவ்வளோ நாளாக முயற்சி பண்ணியிருந்து தடை தாமதங்கள் ஏற்படுத்தியிருந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நினைச்சாலே அது உடனே நடக்கிறதுக்கான ஒரு அற்புதங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நடக்கும். வெற்றி நினைச்சது எல்லாத்துலேயுமே வந்து காரிய ஜெயம் அப்படின்றது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப என்னென்னலாம் வீடு கட்டணும், இப்படி பண்ணணும், வீடு எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இல்லை உத்தியோகத்தில் எப்படி மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் உடனடியாக செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து இப்போ சனி பகவான் வந்திருக்காரு. கல்வியில் உயர்வு, உத்தியோகத்தில் உயர்வு, இல்லை நினைச்சட்டுக்கு மாறுறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு உறவு, பந்துக்கள் இடத்துல, சகோதரர்கள் இடத்துல வந்து ஒரு ஒற்றுமை, அவங்களுக்குள்ளே ஒரு நாள் இருந்த அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகி, பகையெல்லாம் விலகி ஒரு நட்பு பாராட்டுதல் அப்படின்ற மாதிரியான எல்லா விதமான நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு தருவார். ஆரோக்கியத்திலையும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உங்களுக்கு தருவார். ரொம்ப பிரிஸ்காக ஆக்டிவாக வந்து ஏற்கனவே மகர ராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. அதில் இந்த வாட்டி வந்து இன்னும் அந்த சுறுசுறுப்பு அதிகமாகும். ஏன்னா அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கிறதுனால வந்து உங்களுக்கு இரட்டிப்பு நீங்கள் உழைப்பை காப்பீங்க, ஒரு நிம்மதியோடு உழைப்பீங்க, இஷ்டப்பட்டு உழைப்பீங்க. எல்லா வகையிலையுமே உங்களுக்கு இந்த சனி பகவான் நன்மையை ஏற்படுத்துவார். சனி பகவான் உங்களுக்கு ராசியாதிபதியாக இருந்ததுனால இந்த 7 சனி இருந்ததை விட இப்போ வந்து உங்களுக்கு அந்த சனி விலகினது வந்து பல இரட்டிப்புக்கான வருமானங்களையும் லாபங்களையும் நினைச்ச இடத்துல நினைச்சபடி இடமாற்றங்களையும் எல்லாத்தையுமே அவர் ஏற்படுத்துவார் அப்படின்றது தான் வந்து இந்த சனி பெயர்ச்சியோட உங்களுக்கான பலன்கள். அடுத்து வந்து கும்பராசி. இவ்வளோ நாளாக வந்து ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் மார்ச் 6 வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. தன வாக்குஸ்தானத்துக்கு சனி பகவான் போகிறாரு. உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானவர். மகர ராசியை விட கும்பராசிக்கு வந்து சனி பவர்ஃபுல்லானவர். அவர் வந்து உங்கள் ராசிலேயே இருந்தார். பெரிய பாதிப்புகள்லாம் சனி பகவானால் உங்களுக்கு அந்த 7 சனிகள் கிடைக்காது. இதே மாதிரி தான் மகர கும்பராசிகளுக்கு பெரும்பாலும் வந்து இந்த 7 சனி பாதிக்காது நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம். அதுதான் என்னன்னாக்கா வந்துட்டு ஒரு கிளியர் கட்டாக வந்து ஒரு பிளான் பண்ணாமல் ஒரு யோசிச்சே காலத்தை விட்டுருப்பார். இது செய்யலாமா வேணாமா, செய்யலாம் வேணாமா, அந்த காலம் முடிஞ்சு போயிடும். இந்த கால தாமதங்கள் எல்லா செயல் திட்டங்களும் ஏற்பட்டுரும். சில நினைச்சதெல்லாம் வந்து மனசுக்குள்ளவே பூட்டி வச்சுட்டு செய்யாமல் விட்டுறது. இதுவே வந்துட்டு உங்களுடைய பொருளாதார தடைகள், உங்களுக்கு வர வேண்டியது வராமல், உங்களுக்கு உழைக்க வேண்டியது நீங்கள் செய்யாமல்
செயல் காரியங்கள் எதுவுமே இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஜென்ம ராசி சனியில் இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து அது உங்களுக்கு வாக்கு, குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் வந்து சனி பகவான் போயிட்டதுனால ரொம்ப பிளான் பண்ணி நீங்கள் சொல்கிறதெல்லாம் பலிக்கும். ஜனத்தை வந்து உங்களுக்கு அவரே உங்களுக்கு விரையாதிபதியாக வரனால வந்து உங்களுக்கு தேவையான செலவுகள் நிச்சயமாக அவர் வந்து கொடுத்துருவாரு. திடமான வருமானத்தையும் திட்டமான வருமானத்தையும் அதுக்கேற்ற செலவுகளையும் அவர் வந்து நிச்சயமாக கொடுத்துருவாரு. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை அவர் ஏற்படுத்த மாட்டார். கடன்காரர்களால் வந்து உங்களுக்கு தொல்லையையும் ஏற்படுத்த மாட்டார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு கடனையும் ஏற்படுத்த மாட்டார், புதுசாக கடன் வாங்குற சூழ்நிலையும் ஏற்படுத்த மாட்டார். உங்களுக்கு தேவையான காலகட்டத்துக்கான எல்லா வருமானங்களையும் திட்டமிட்டபடி அவர் கொடுத்துருவார். அதுவே பெரிய நிம்மதி. கடன் வாங்கிட்டு கடன்காரங்களுக்கு அவசரப்படுறதை விட வந்து இது எவ்வளவோ மேலாக இருக்கும். மற்றபடி உத்தியோகம் செயல்களில் வந்து கொஞ்சம் எதிர்பாராத பண வருமானம் அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கினாங்க அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், கிடைக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா தேவைக்கு மட்டும்தான் இந்த சனி பகவான் தனஸ்தானத்தில் உட்காந்துட்டு கொடுப்பாருன்றதை நீங்கள் மறந்துடணும். இடையில வந்து இந்த ஒரு வருஷம் மே 26 ஒரு வருஷம் அந்த சனி பகவான் குரு பார்க்குறாரு. அவர் வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு, 9ஆம் பார்வையால் பார்க்குறாரு. அப்படின்றதுனால கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 40% 50% அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அவர் குரு பகவானால் சனி பகவான் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வந்து இந்த 7 வருஷத்துடைய கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் சனி பகவானால் சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்படுத்துவார்ன்றது உண்மை. ஆனால் அது உங்கள் ஜாதகத்துக்கு, உங்களுடைய ராசிக்கு, கும்ப ராசிக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு 70% குறைகள் இருக்காது. 70% நன்மைகளும் ஒரு 30% இந்த 7 சனியுடைய பாதிப்பு மட்டும் தன விஷயத்துல மட்டும் இருக்கும். புதிய முயற்சிகள்லாம் இப்போ ஒன்று வேணாம். இந்த ஒரு வருஷத்துல பண்ணலாம். குரு பகவானுடைய பார்வை பெற்ற அந்த சனி அந்த மே 26 அடுத்த வருஷம் மே ஜூன் வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு வருஷத்துல பண்ணலாம். அதில் பிரச்சனை இருக்காது. அதுக்கு அடுத்த ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா போதும் வந்துட்டு. மற்றபடி இந்த 7 வருஷத்துல பொதுவாகவே வந்து 7 சனி மகர கும்பராசிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவார். இது வந்து நீங்கள் பேச்சுறது, வாக்கு கொடுக்கறதுலாம் கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க. வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்காக ரொம்ப அவஸ்தைப்பட்டு அலைஞ்சி உங்களுடைய நிம்மதியை நீங்கள் இழந்துட்டு வேண்டி வரும். மற்றபடி பெரிய நஷ்டம்லாம் வராது. அதனால் வந்து வாக்கு கொடுக்கறதுக்கு முன்ன வந்து யோசிச்சு நம்மளால் முடியுன்றது கொடுத்துட்டீங்கன்னா அப்புறமா பிரச்சனை வராது. இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுன்னா இந்த 2ஆம் இடத்து சனி வந்து இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அடுத்து வந்து மீனராசிக்கு ஜென்மத்தில் வரார். 7 சனியுடைய அடுத்த போர்ஷன் 3 போர்ஷன் 2.5 வருஷம் இதில் வந்து உங்களுக்கு ஜென்மத்திலேயே வராரு. லாபாதிபதியும் விரையாதிபதியுமான சனி பகவான் உங்கள் ராசிக்கே வராரு. உங்கள் ராசியாதிபதி இந்த 2 வருஷத்துல நடுப்புற ஒரு வருஷம் வந்து உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியை பார்க்க போறாரு. ஸோ வந்துட்டு இந்த சனி லாபத்தையும் கொடுப்பார், செலவையும் கொடுப்பார். லாபம் எவ்வளவு வருது அதே அளவு செலவு கொடுப்பார், செலவு எவ்வளோ இருக்குது அதே அளவு லாபத்தை கொடுப்பார். அப்படின்றது தான் வந்து இதனுடைய கான்செப்ட். நடுப்புற வந்து இந்த குருவுடைய பார்வை இருக்கும்போது வந்து கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணுறதுக்கான வசதி வாய்ப்புகளை கொடுப்பார். உத்தியோகம், தொழில் எல்லாமே வந்து நிலைச்சிருக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் வராது. பிளான் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் தடை ஏற்படும். உடம்பு சோர்வு உங்களுடைய திட்டங்களுக்கு உங்களுடைய சோம்பலும் உங்களுடைய ஆஸ்பிரேஷன் மைண்டு தான் வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். மற்றபடி எல்லாரும் பலரும் சொல்கிற மாதிரி இது வந்துடும் அது வந்துடும் நான் சொல்ல மாட்டேன். மைண்ட் செட்டு உங்களோட சைக்காலஜிக்கலான விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஒரு சோர்வை, ஒரு சோம்பலை மட்டுமே சனி பகவான் ஏற்படுத்துவார். அதை வந்து டெய்லி சனி ஸ்தோத்திரமோ, பைரவ ஸ்தோத்திரமோ, நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரமோ, ஆதித்ய ஹிருதயமா நீங்கள் படிச்சுன்னா அதை வந்து நீங்கள் உங்களுக்குள்ள மாற்றிக்க முடியும். அது வந்து மனப்பயிற்சியை வந்து கொடுப்பார் சனி பகவான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ வந்துட்டு இதை பயிற்சி வந்து நம்ம வச்சுட்டோம்னா நம்ம சனி பகவான் ஜென்ம சனியை வந்து நம்ம ஈஸியாக பாசிட்டிவாக மாற்றலாம். உங்களை வந்து சோதிப்பார். இவன் நெகட்டிவ் வே போகிறானா பாசிட்டிவாக போகிறானா, பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கா, நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குதா. நீங்கள் நெகட்டிவ் தாக்க ஆரம்பிச்சோம்னா அதில் ஊற வச்சிருவார். பாசிட்டிவ் தாட் வந்துச்சுன்னா அதை வந்து ஊக்கப்படுத்திடுவார் சனி பகவான். இதுதான் வந்து இந்த சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கும்போது இருக்கக்கூடிய கான்செப்ட். சைக்காலஜிக்கல் ரீதியாக இதை நம்ம அனாலிசிஸ் பண்ணோம்னா இதுதான் உண்மை. சனி வந்து எப்பவுமே வந்து 12 ராசியாருக்குமே இப்படி தான் உளவியல் நோக்கத்தோடு தான் வந்து அறிவார். உங்களுடைய கர்மா பிரகாரமே வந்து உங்கள் ஜாதக கர்மா பிரகாரமே வந்து அந்த சனி வந்து உங்களுக்கான பலன்களை தருவார். பொதுவாக வந்து 7 சனி வந்து இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் பயன்படுத்துவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கு ஒரு இடத்துல கடன் வாங்கினாக்கா அதனால பிரச்சனை ஏற்படும்னா அதை ஏற்படுத்த மாட்டார். ஒரு இடத்துல நீங்க போனீங்கன்னாக்கா அங்கே ஏதாவது பிரச்சனை வரும்னா உங்களை வந்து அங்கே அனுப்ப மாட்டார். அதை நான் இப்போ தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன நினைச்சுப்போம், அது வந்துட்டு நம்மளுக்கு போக விடல, நம்ம நினைக்கிறத வந்து செய்ய விடல, இந்த 7 சனி என்ன வந்து படாப்படுத்துது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுப்போம். அங்கே போகாததுனால எதிர்காலத்தில் ரொம்ப நன்மை நடக்கும் அப்படின்றது வந்து உங்களுடைய அனுபவம் நீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் வந்து. ஸோ வந்துட்டு சனியை இந்த ஜென்ம சனியை வெல்றதுக்கு நீங்கள் ஆக்டிவ் ஆகணும். பாசிட்டிவ் தாட்ஸில் கொஞ்சம் அதிகமாக வந்தீங்கன்னாக்கா இதை ஈஸியாக வெல்லலாம் அப்படின்னு சொல்லி
மீண்டும் ஒரு நல்ல பதிவோட சந்திப்போம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். திருச்சிட்டம்பலம்.